சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. ஆங்கில திரைப்படங்களையும் பின்னுக்கு தள்ளி மகாராஜா திரைப்படம் சாதனை படைத்திருப்பது தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது மகாராஜா திரைப்படம் தமிழகத்தில் வெறும் சாதாரண திரைப்படமாக தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 100 நாட்கள் மேலே ஓடி 100 கோடிக்கு மேல் வசூல் வேட்டை அடைந்தது. தமிழில் மட்டும் சக்கப்போடு போட்டு கொண்டிருந்த இந்த திரைப்படம் சீனாவில் ரிலீஸ் ஆகி சீனா மக்கள்கிட்டையும் இந்த திரைப்படம் சக்கப்போடு போட்டு கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட 80 கோடிக்கு மேலே சீனாவில் மட்டுமே வசூல் செய்திருக்கு. இப்போ என்ன மேட்டர்னா, ஹாலிவுட் திரைப்படங்களை ஆங்கில திரைப்படங்களை எல்லாத்தையுமே பின்னுக்கு தள்ளியிருக்கு. அதாவது நெட்ஃப்ளிக்ஸில் இந்த திரைப்படம் நல்ல ரேட்டிங் கிடைச்சிருக்கு. முக்கியமாக நல்ல வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. 3.4 மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கு. முக்கியமாக இந்த திரைப்படத்தை இங்கிலீஷ்லையும் டப் பண்ணி சப்டைட்டிலோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். அப்போ இங்கிலீஷ் திரைப்படங்களோட லிஸ்ட்டை எடுத்திருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல மகாராஜா திரைப்படம் இருக்குது. பல ஆங்கில திரைப்படங்களுக்கு நடுவில் மகாராஜா திரைப்படம் இருப்பது தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. இப்போ திடீர்னு மகாராஜா திரைப்படம் நெட்ஃப்ளிக்ஸ் பூஸ்ட் ஆகி இருப்பதால் கண்டிப்பாக இந்த வருடம் முடிவுக்குள்ளே நம்பர் 1 பொசிஷனுக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் மகாராஜா திரைப்படம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில்